கடகராசி நண்பர்களே, ஆடி மாதம் போச்சு, ஆவணி மாதம் வந்திருக்கு. போன மாதம் முழுக்க சூரியன் உங்க ராசிக்குள்ள சஞ்சாரம் பண்ணாரு. ரொம்ப உஷ்ணமா இருந்தீங்க. எல்லாவற்றிலும் ஒரு வேகம் இருந்திருக்கும். படபடப்பா செயல்பட்டிருப்பீங்க. பொதுவா கடகராசியில் பிறந்தவங்களுக்கு தான் என்ன நினைக்கிறோமோ அதை செய்து முடித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டீங்க. பின்னால் என்ன பேசுறாங்க, முன்னால் என்ன பேசுறாங்க, என்ன விதமான விளைவுகள் இருக்கும் என்பதை பற்றியெல்லாம் யோசிக்க மாட்டீங்க. எதை நீங்கள் தீர்மானிக்கிறீர்களோ அதில் உறுதியாக இருப்பீங்க. வாழ்க்கையில இந்த 12 ராசிகளில் ஏமாறக்கூடிய ஒரு ராசின்னு பார்த்தீங்கன்னா அது கடகராசி மட்டும்தான். அது ஜோதிட சாஸ்திரம் அப்படித்தான் சொல்லுது. உங்களுக்கு எதிராக சும்மா லேசா கண்ணை கசக்கிக்கிட்டு பொய்யா ஒரு வேஷம் போட்டா கூட சரி, அதை நம்பி உங்களை நீங்க வீணாக்குவீங்க. அப்போ எளிதாக ஏமாறக்கூடிய ஒரு ராசி, எளிதாக வாழ்க்கையில் தோல்வி அடையக்கூடிய ராசியாகவும் கடகராசி தான் இருக்கு. அதுதான் பலவீனமே உங்களுக்கு. மற்றவர்களை நம்பி ஏமாறுவது தான் உங்களுடைய பலவீனம். அவர்கள் உங்களை உண்மையாகவே நம்ப வைக்கிறார்களா, பொய்யாக நம்ப வைக்கிறார்களா என்பது கூட உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஏமாளிகளாக இருக்கின்ற ஒரு ராசி கடகராசி. அதே நேரத்தில் உறுதியாக இருக்கின்ற ராசியும் கடகராசி. இது அடிபட்டு 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 என்ன ஆகுன்னா உலகத்தை பாடம் கற்றுக்கொண்ட பாடங்களை வைத்து ஒரு ரிவெஞ்ச் எடுக்கக்கூடிய குணமும் கடகராசினருக்கு உண்டு. யாரையும் நம்ப மாட்டீங்க ஒரு காலத்துக்கு பிறகு. அப்போ கடகராசிக்கு 2 விதமான முகங்கள் உண்டு. ஆனா உறுதியான குணம் என்பது இருக்கும். அதே நேரத்தில் மனம் வேதளித்துக் கொண்டிருக்கும், குழப்பம் இருந்து கொண்டிருக்கும். அதான் கடகராசியில் பிறந்தவர்கள் திங்களூர் போயிட்டு வாங்க, சந்திரனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க, அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, மனக்குழப்பம் வெளியில வரணும் நீங்க அப்படி சொல்லுங்க. சரி, இந்த மாதம் எப்படி இருக்கு? ஜென்ம ராசியில் சஞ்சரித்த சூரியன் 2ஆம் இடத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். 2ஆம் இடத்தில் ஞான மோட்சக்காரகன் கேது ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். 2ஆம் இடத்தில் புதனும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். மாதத்தின் முற்பகுதியில் 3 கிரகங்கள் 2ஆம் இடத்தில். 2ஆம் இடம் தனஸ்தானம், குடும்பஸ்தானம்.